பண்ணி வச்ச வேலைக்கு எல்லாரும் ஏன் தலையை உருட்டுறாங்க. எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்றது? சார் சார் அது சார் என்ன பெரிய பொம்மனா? யூனிஃபார்ம் மாட்டினா எல்லா அதிகாரமும் கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை சார். ஏற்கனவே பப்ளிக் கிட்ட போலீஸ்காரங்களுக்கு கெட்ட பேர். இதுல கட்ட பஞ்சாயத்து அடிதடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. சார் இல்லை சார், நான் ஏற்கனவே அந்த காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட நீ பிரச்சனை பண்ணப்போ நான் என்ன சொன்ன மாட்டேன்? இனிமேல் உன் மேல எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொல்லியா? சொன்னீங்க சார். யார் கூட பேச உனக்கு என்ன வந்துச்சு? காலேஜ்ல போய் மிரட்டுற, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போய் மிரட்டுற. பண்ற பொறுக்கி தரத்துல ப்ரூஃபோட பண்ணிருக்க. சார் அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு அதுவா முக்கியம்? சாரி சார். உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரியா, மரியாதையா போயிடுச்சு. சார் எப்படியாவது நான் அதை சரி பண்ணிடுறேன் சார். ஏற்கனவே ஒரு தடவை நீ அப்பாலஜைஸ் பண்ண லட்சணத்தை தான் நான் பார்த்தேன். சார் இனிமே எதுவும் தப்பா நடக்காது சார். சார் யோ வேண்டாங்கிறல்ல, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். காலேஜ் ப்ரொஃபசர் விஷயத்துல நீ பிரச்சனை பண்ணப்ப உன்னை அப்பவே சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். உன்னை வார்னிங்கோட விட்டது ஏன் தப்பியா? இது உன் சஸ்பென்ஷன் ஆர்டர். கெட் அவுட் ஆஃப் மை சைட். சார் சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாதிரி பண்ண என்கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. எதுவும் வந்தாலும் என்கொயரியில பேசிக்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் நேத்துல இருந்து ஹையர் அபிஷியல்ஸ் மீடியான்னு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் ஒட்டுனால. சார் ப்ளீஸ் சார், சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க சார். ஆமாயா, நீ பண்ண வேலைக்கு என்ன மெடலா கொடுப்பாங்க? சார் சார் இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் சார். அதுக்கு இதுதான் டிபார்ட்மெண்ட் உனக்கு கொடுக்கிற பரிசு. போ ப்ளீஸ் சார். ஸ்டேஷனுக்கு போய் உன் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு கிளம்பி போயிட்டே இரு. என்கொயரி கூப்பிடுவாங்க, அப்ப சொல்ல வேண்டியதானே சொல்லு. சார் மறுபடியும் அந்த பையனை போய் பார்த்த மிரட்டின பிரச்சனை ஏதாவது பண்ண மொத்தமா வேலை போயிடும். என்கொயரி முடிகிற வரைக்கும் வாழை சுருட்டிக்கிட்டு இரு. எங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போனவன் இன்னும் வரல. மாப்பிள்ளை இல்லாம நாம மட்டும் வந்திருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா என்னங்க சொல்றது? போனவன் என்ன எஸ்பி ஆபீஸ்லயே இருந்துற போறான். எல்லாம் வந்துருவான். வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. மாப்பிள்ளை வரலைங்களா? அது உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேளுங்க. மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லவே இல்லையே. தம்பி கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அது எஸ்பி ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. அதான் போயிருக்காப்ல. நிச்சயத்துல இருக்கணும் இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, சுரேஷ் வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அவர் கண்ட்ரோல்ல இன்னொரு ஸ்டேஷன் வேற இருக்கு. அவர் பெரும்பாலும் அந்த ஸ்டேஷன்ல தான் அவர் இருப்பாரு. இவன் வேலை பார்க்குற ஸ்டேஷன்ல எல்லா வேலைகளையும் இவன் தான் பார்ப்பான். நாங்க வரும்போது திடீர்னு எஸ்பி ஃபோன் பண்ணி உடனே வந்து பார்க்க சொல்றதுனால போக வேண்டியதா போயிடுச்சு. சுரேஷும் ஃபோன்ல சொல்லியிருக்காப்புல எனக்கு நிச்சயம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போயிடுன்னு எஸ்பி கேட்டுக்கிட்டதுனால அவனால மறுக்க முடியல. அதான் உடனே கிளம்பி போயிட்டான். இப்போ வந்துருவான். நேத்து நடந்த பிரச்சனைக்கும் மாப்பிள்ளை வராததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஐயோ, நீங்க வேற. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. எங்க கூட தான் கிளம்புன. வேட்டி சட்டை கூட மாத்திட்டான். உடனே வான்னு கூப்பிட்டாங்க. அதான் அவன் மறுக்க முடியாம போயிட்டான். போலீஸா இருக்கிறதுல இதெல்லாம் ஒரு கஷ்டம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு திடீர்னு போற மாதிரி இருக்கும். ஒண்ணுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதெல்லாம் எங்க பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. அவளுக்கு வேலை புரியாதா என்ன?
இதோ இவரு பிசினஸ்னு பாதி நாள் ஊர்லயே இருக்க மாட்டாரு. நான் தான் குடும்பத்தையே பாத்துக்கிறேன். அத பார்த்து வளர்ந்தவ தானே அவளும். இது என் அண்ணன் வணக்கம் ஐயா. குடும்பத்துக்கு ஓ, மூத்தவர். வணக்கம். அவங்க சம்சாரம் இவங்க. சரி சரி. அது அவர் மகன். ஓ வணக்கங்க. இது என் தம்பி, அவர் சம்சாரம் இவங்க. வணக்கம்மா. வணக்கம். இது மாப்பிள்ளையோட அப்பா. அப்புறம் இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. இது இவங்க வணக்கம், மூத்த வணக்கம். பையன். இது அவரோட மனைவி, மூத்த மருமகள். வணக்கம்மா. வணக்கங்க. அது தம்பி, தங்கச்சி. வணக்கம். ஆ, வணக்கம். வாங்க 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 தங்கராஜ், வணக்கம் உட்காருங்க. மாப்ள. வணக்கம். வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் அத்தை. அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. அப்புறம் மாமா சுரேஷ் என்ன வரல? இது வந்து வரல. இதை வந்துருவாப்ல. ஃபோன் பண்ணி பார்க்கலையா? ஃபோன் பண்ண எடுக்கல மாப்ள. என்னங்க நிச்சயத்துக்கு கூட போக விடாம அப்படி என்னதான் கேஸ பத்தி பேசுவாங்களோ தெரியல. எங்க மாப்பிளைய காணோம். அது வேற ஒண்ணும் இல்ல, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனா. இந்நேரம் வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இதோ மாப்பிளைய ஃபோன் பண்றானே. சொல்லு சுரேஷ், கிளம்பிட்டியா? மாமா டேய் உன்னதான் கேக்குறேன், கிளம்பிட்டியா? அம்மா எஸ்பி என்ன சொன்னாரு? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நாங்க எல்லாருமே பொண்ணு வீட்டுல தான் இருக்கோம். நீதான் இன்னும் வரல. மாமா என்னவா இருக்கும்? டேய் என்னடா, ஏதாவது பிரச்சனையா? என்ன 7:30 கூட்டிட்டானுங்களா? மாமா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷூ. ஏடா இந்த சின்ன விஷயத்துக்கு சஸ்பென்ஷன் நீ பேசி பார்க்கலையா? பேசவே விடாம ஆர்டர் கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரி சுரேஷ், நீ முதல்ல கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மாமா அங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் வருவேன்? ஓ மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏன்னா உன்னதானே மாப்பிள்ளன்னு காமிச்சிருக்கோம். என்னடா கேள்வி இது? மாமா நிச்சயம் எனக்கு வேண்டாம் மாமா. ஏய் என்ன பேச்சுடா பேசுற? இங்க எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கின கையோட எப்படி மாமா நிச்சயத்துக்கு வர்றது? மாமா எனக்கு மனசு சரியில்லை மாமா. நிச்சயத்தை நிறுத்திட்டா மட்டும் மனசு சரியாயிடுமா? மாமா அப்படி இல்ல மாமா. இந்த பாரு சுரேஷ், ஏற்கனவே உனக்கு வேலை போச்சு. இப்ப நிச்சயமா நின்று போச்சுன்னா நல்லவா இருக்கும்? உனக்கு தாண்ட அசிங்கம். ஒரே நேரத்துல ஒரு ஆம்பளை 2 ஃபெயிலியரை பார்த்தான்னா இந்த ஊர் உன்னை பத்தி என்ன பேசுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிடாத. அந்த பேர் உனக்கு வேணுமா? எதை பத்தியும் கவலைப்படாம நீ கிளம்பி வா. மாமா எப்படி மாமா நான் வர்றது? அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? மாமா ஒரு மாதிரியா இருக்கு மாமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. டேய் அவங்க கிட்ட ஏன்டா அந்த விஷயத்த சொல்லணும்? உனக்கு என்ன வேலையா போயிடுச்சு? சஸ்பென்ஷன் தானே, இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை திருப்பி கொடுத்துட போறாங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ நேரா கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு வா. சுரேஷ் மாமா இருக்கண்டா, நான் பாத்துக்கிறேன். கிளம்பி வா. அது போன வேலை முடிஞ்சிருச்சான், கிளம்பிட்டானா? அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அப்படியே நிச்சயத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? பொண்ணு ரெடியா? எப்பவோ ரெடி. நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த ரூம்ல தாமா இருக்கா. அண்ணி வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. நீ எல்லாரும் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏமாப்ல எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் ஓகே தான்.